கம்மனே அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நான் சாக போவேன். அன்புமிக்க சபையோர்களே, இந்த தெருக்கூட்டிலே தமிழகத்தில் 1400க்கும் மேற்பட்ட கலைவடிவங்கள் இருந்த போதிலும் தமிழ் கடவுள்களின் பெருமையை கூறும் வகையிலும் தமிழர்களுடைய பெருமையை சொல்லும் வகையிலும் இந்த தெருக்கூத்து கலை ஒன்றுதான் இருக்கிறது. சரியா? அதனால இந்த மாதிரி நாடகத்துல ஏன் திற பிடிக்கிறாங்க, குறுக்க ஏன் பிடிக்கிறாங்கன்னா, தன்னை மீறி அம்மன் மனித உருவாக இருந்தாலும் அம்மன் பேரம் தரித்திருக்கும் இவருக்குள் அந்த அம்மனே வந்து ஆடும் காட்சி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நானும் உங்கள் வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை. சரியா? அதனால் என்னடா இந்த பாவி அம்மனை இப்படி கேவலமா பேசலாம், அம்மா கிட்டே சண்டைக்கு போறானே, அவ்வளவு பெரிய தெய்வத்துக்கான சண்டைக்கு போறானே அப்படின்னு இந்த என்னமோ சொல்லுவாங்க பெரியவங்கலாம், உளவாய மூணுனாலையும் ஊர்வாய மூட முடியாதுன்னு இல்லையா? ஒருத்தர் ஏதாவது டே பாவின்னு சொல்லிட்டாலும் என்ன மட்டுமல்ல, என் பின்னால் வரும் சந்ததிகளையும் அந்த வார்த்தை பாதிக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் உங்கள் அங்கத்தில் பிறக்கும் ஒரு குழந்தையை எவ்வாறு ஒரு தவறு செய்தால் மன்னித்து கொடுத்து அறிவீர்களோ, உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா வடக்கண்ணே எல்லாம் தப்பு செஞ்சாலும் வாசிட்டு அப்படின்னு எப்படி அரவணைப்பீர்களோ, அதை போல் என்னையும் உங்கள் அங்கத்தில் பிறந்த ஒரு குழந்தையாக ஆதரித்து நீ தைரியமா பண்ணு, கலைக்காக தான் இதை நீ பண்றேன்னு சொல்லிட்டு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா தாராளமா இதை நான் தொடங்குறேன், இல்லைன்னா செய்யப்போம். நன்றி. அம்மா காளிக்கா தேவி முன்ன ஆடுற அம்மா எதனா தப்பா தான் மன்னிச்சுக்காங்க. முதல் முறையா இதுதான் இப்பதான் ஆடுறது. சரியா? எனக்கு பழக்கமெல்லாம் கிடையாது. சரியா? அம்மாவாசை அன்றி அது சிறையில் அடைத்து இந்த கேவடியா பையனே என்ன சாகடிச்சு போடுவான். நம்மனாலே அந்த அம்மாவை நம்ம அம்மாவாசை திருநாளிலே சிறை பிடித்திருக்கிறோமே. பலி கொடுக்க வேண்டும். இதோ 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 சிலுக்கு சொல்லித்தாள் சினங்கிற வீரமாகாடிக்கு பலி கொடுக்க சிறையிலே அடைத்து வைத்திருந்தேனே, எங்கே அவர்களை காணவில்லை. ஆனால் நீ இருக்கிறாயே,
மண்ணுக்கு மருகு கொள்ள மாதிரி என்ன நீ கொல்றதா? ஏ இவள பேசன பாரு, நாசமா விடுவா? விட மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன செய்வாய்? ஏய் படிபட்ட கண்ணாலாகி ஊருக்காருக்கு 10 பேர் சுத்தி நிக்கலாம் ஆடுறதுல அது 11 மணி ஆனா கூட சரி. யாரானா அவளை பிடிக்கிறதுக்கு நில்லுங்க சாமி. என்ன நம்பி எங்க வீட்டுக்காரிக்கிறேன். போறப்போ நம்ம குடிக்கிற தண்ணியா யாரா காரி பூஞ்சி வச்சுக்கிறீங்களா? சுத்தி 4 பேர் நிக்கணும். எப்பா என்னை நம்பி இப்பதான் என் பிள்ளைக்கு 8 மாசம் ஆகுது. சரியா? என் புள்ளிங்கக்கு இது என் பொண்டாட்டிக்கிறா. அது பொறம்போக்குப்பியா என்ன சொல்ற? நான் எப்பப்பட்ட தெரியுமா? சொல்லாமல் விட மாட்டேன். ஆமா என்னை நீ கொல்வதா? ஏய் சுனியா குடிக்க கட்டியா சுனியா குடிக்க. நான் எப்பப்பட்ட தெரியுமா? அத கைக்கு கட்டியா போறோம்.
பேய் கிடையாது, பிசாசை கிடையாது. இந்த உலகத்தில் ஏற்பட்ட காரியம். யாரா ஒரு பாட்டு பேச என்னதான் இவ பேய் பிசாசுன்னு சொன்னாலும் ஆஹா இவ அழகு எப்படி என்னடா அழகு. அவ கண்ணு அழகும், அவ நடைய அழகும், அவ உடைய அழகும். தம்பி பயப்படுறது மட்டும் பயப்படுறது மட்டும் நினைக்காத. கொஞ்சோண்டு திக்கல பயம். ஏய் அவ மான போல துள்ளுறாடா. தேவடியா பையனா எனக்கு எதை அவனை என்ன வெட்டணும். காலையை கண்டதும் காணாமல் போனேனோ. பார்த்து நான் மானு போல துள்ளி வருகிறது கூறுகிறாயே. நான் எப்பேற்பட்டவன்? அந்த மனு போல துள்ளி வருவான். संजना संजना கொஞ்சம் வாரமா நில்லுங்க.
பணியாக பிடிச்சின்னு வரணும். இடுப்பு சரி கை போட்டுருவாங்க. இதெல்லாம் காய்ச்சி வச்சிருக்கீங்களா?